ஐயா அம்மாவை நேரத்துக்கு ஏற்றி விட்டீங்களா அப்படின்னு. வர முடியாமல் போயிட்டியா, அவன் சொந்தக்கார போயிருக்கதாயா விட்டுவிட்டாங்க, நீ உங்களுக்கு இல்லையா, அவன் தான்யா விரட்டிட்டு ஓடணுங்கய்யா, திருக்குன்னு வந்து போயிடுச்சு. அதுதான் கையில் காரெலாம் ஓட்டுவையா அப்படின்னு சொல்லுவார் வடிவேல். என்ன அளவு திங்கிற கையால் கழுவணும், கழுவுற கையில் திங்கணும் அப்படிம்பாரு. ரொம்ப வலியான வார்த்தை. வாங்க கோர்ட்டுக்கு போவோம் அப்படிம்பாரு. கோர்ட்டு கேஸை நம்ம குடும்பம் போகக்கூடாது ஐயா, வெட்டர்வா தான் வீல்கம்பு தான் பார்த்துருவோம் பாரு. கமலஹாசன் கையில் முடியெல்லாம் விட்டுட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஆஃப் அண்ட் ஷர்ட் போட்டு பக்காவான ஒரு காட்டம் மீசையெல்லாம் சைஸ் பண்ணிட்டு வருவார். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க சார். நீங்கள் சினிமாவை டீகோட் பண்ணி வந்திருக்கீங்க, யூடியூப்லாம் பார்த்துருப்போம் நம்ம. உங்களுக்கு பிடிச்ச படம் இது சார்? நீங்கள் பார்த்ததுலேயே பிடிச்ச படம்லாம் இது, ரசித்து பார்த்தது படம் இது? டைட்டானிக். ஓகே சார், டைட்டானிக் பற்றி பேசுவோமா சார்? ஜேம்ஸ் கேமரோனால அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போதைக்கு கமல் படத்தில் தேவர் மகன் சார், அந்த படம் பார்த்துருக்கீங்களா? படம் பிடிக்குமா உங்களுக்கு? தேவர் மகன் ரொம்ப அருமையான படங்க. பரதன் டைரக்ஷன் பண்ணுறது படம். கமலஹாசன் ஹீரோவாக நடிச்சது, சிவாஜி கணேசன், நாசர், தலைவாசல் விஜய், ஒரு பெரிய கேங்கேர்னு தூக்கி நிறுத்தின படம். அது நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படத்தில் பர்டிகுலர் சீன், இந்த சீன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? தேவர் மகன் வந்து எல்லா சீனுமே வேற மாதிரி தான். அதில் உள்ள பாட்டு எல்லாமே வேற வேற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதில் சிவாஜி கணேசன் என்னோட மாஸ்டர் பீஸ் அதில் ஒன்று. அதில் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வடிவேலு எசக்கிங்கிற கேரக்டர் உருவானது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். வடிவேலு ஒன்றும் அந்த எல்லாருமே ஒரே கம்யூனிட்டிக்காரவங்க தான் அந்த படத்தில். இல்லாட்டி இந்த படத்தை நான் பேசியிருக்க மாட்டேன். எல்லாமே ஒரே ஜாதிக்காரவங்களுக்குள்ள அது அந்த ஒருத்தர் ஈகோவில் கிளாஷ் ஆகும். வடிவேலு என்ன செய்வார், இவர் கோயில் பூட்டை உடைக்க சொல்லுவார். கௌதமி வந்து லவ்வரு, பொதுவாக லவ்வர்லாம் ஊருக்கு வந்து அவர் இன்னும் ஹீரோயிஸை காமிக்கணும்ல. ரொம்ப அருமையாக கமலோட ஜேர்னி நல்லாயிருக்கும். எசக்கி ஆசைப்பட்டாங்க கோயில் பூட்டை விட அப்படின்னு. அது கௌதமி சொல்லுவோம், நோ சக்தி எவ்ரி ப்ராப்ளம், நோ நீ ஆசைப்பட்டில்ல. அதெல்லாம் கமலோட ரியாக்ஷன்னா பண்ணி காமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயங்கரமாக இருக்கும். நீ ஆசைப்பட்டில்ல வா அப்படின்னு. ஐயா பிரச்சனை ஆகிடும் யா வாங்கயா அப்படிம்பார் வடிவேலு. அன்னைக்கு சொன்ன உடல் உங்களுக்கு மண்ணுக்கு உயிர் உங்களுக்கு பொய் சொல்கிறேன், நம்ம ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வர போகிறவனோடனே எஸ்ஐக்கு உடச்சிடுவாப்புல. ஊருக்கு கிளம்புன்னு இவர் பேக் பண்ணுவாங்க கமலை. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கை போயிட்டுனோடனே அப்போ தான் சிவாஜி கணேசன் கேட்பாப்புல, கோயிலுக்கு பூர்த்தியலா அப்படின்னு. ஆமாம் நம்ம கோயில் தானே, கோயிலுக்கு போய் பூட்டை உடைச்சியலா? நம்ம கோயில் தானே உடைச்சேன். எஸ்ஐக்கு எங்க மன்னிப்பு கேட்கணும்னா நான் கேட்டுருந்தப்பு அப்படிம்பாரு சிவாஜி. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இசைக்கு எங்க இசைக்கு படவா இசைக்கு போடுற, நீ சொன்னா அவன் செஞ்சுட்டான், நம்மளுக்கு கை போயிட்டு அப்படின்னு. போய் பார்த்தா அவன் கை இருக்காது வடிவேலுக்கு. அதெல்லாம் மாஸ்டர் பீஸ். வடிவேலுனா அப்படி ஒரு கேரக்டர் உருவாயிருக்க முடியாது. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் நன்றி சொல்லணும். போயிட்டா கை இருக்கான், பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. கமலஹாசன் தான் பங்குக்கெல்லாம் வச்சுட்டு இந்த அந்த இளைஞனாக வருவார் அந்த கேரக்டர். அதான் லாஸ்ட் கமல். ஆமாம், வின்டேஜ் கமல். போனோடனே சரி ஐயா வந்திருக்காரு, விடுக்கடா அது மயக்க ஊசி போடல, மயக்க ஊசி போட்டிருக்காங்க, அதை உளர்றாங்க நடந்து அப்படின்னு. ஆத்தி ஐயா அப்படின்னோடனே, ஐயா அம்மாவை நேரத்துக்கு ஏற்றி விட்டீங்களா அப்படின்னு. வர முடியாமல் போயிட்டியா, நம்ம சொந்தக்கார போயிருக்கதாயா விட்டுவிட்டாங்க, நீ உங்களுக்கு இல்லையா, அவன் தான்யா விரட்டிட்டு ஓடணுங்கய்யா, கிறுக்குன்னு வந்து போயிடுச்சு. அதுதான் கையில் காரெலாம் ஓட்டுவையா அப்படின்னு சொல்லுவார் வடிவேலு. என்ன அளவு திங்கிற கையால் கழுவணும், கழுவுற கையில் திங்கணும் அப்படிப்பாரு. ரொம்ப வலியான வார்த்தை இது. இப்போ கை போயிட்டுனா என்ன மாதிரி ஃபீலிங்ஸ். அப்போதான் அதான் ஐயா தெய்வத்தையே புரைக்கல, வீட்டையெல்லாம் வீட்டை கொளுத்தார், ராமண்ணை கொளுத்து விட்டார். ஆத்தி கண்டுபிடிச்சிட்டேலா அப்படின்னு மறுபடியும் வீட்டை கொளுத்து விட்டுட்டு வாங்க கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்பாரு. ஆத்தி கோர்ட்டு கேஸை நம்ம குடும்பம் போகக்கூடாது ஐயா, வெட்டர்வா தான் வீல்கம்பு தான் பார்த்துருவோம் பாரு. யாரு? இந்த வடிவேல். இப்போ நீங்களே இப்படி இருந்தா அப்படிங்குள்ள ஒரு குழந்தை அழுவ சீன் அங்கே வச்சிருப்பாரு. அந்த டைரக்ஷன் தான் ஸ்க்ரீன் பிளே. நீங்களே இப்படி இருந்தாலும் அங்கே ஒரு குழந்தை அழுவும், பிறக்குது, அந்த குழந்தையும் இப்படி தானே இருக்க போகுது அப்படின்றத அந்த சீன் சொல்லியிருக்கும். ரொம்ப அருமையான அந்த நுட்பமாக எடுத்திருப்பாரு இயக்குனர் அந்த இடத்த பரதன். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு இவருடைய மாற்றங்கள், சிவாஜி கணேசனோட இறப்புக்கு போயிடலாம். ஒரு பஞ்சாயத்து சீக்வன்ஸோட முடிச்சிடலாம். பஞ்சாயத்தில் வேலி போட்டுருவாங்க. அடுத்த நாள் பஞ்சாயத்துன்னு சொன்னோன்னே கமல் வாட்ச பார்ப்பாரு, இப்படி நிற்பாரு கமல். அந்த சீனிப்பப்பு இப்போ அப்படி இதாக இருக்கு, எல்லாரும் வைக்கிறாங்க. அப்பா பொண்ணு எல்லாம் வச்சுக்கிது அந்த பாட்டை. பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்னபடி நின்னாங்கன்னு அந்த பாட்டை வச்சு, குணத்தால் மனத்தால் கலை மானானிங்கன்னு கமல் வாட்ச காமிப்பார். நேராக வந்து சிவாஜி பாரு பக்கத்தில் ஒருத்த கையோட தான் இசைக்கிருப்பார். அவன் நாற்காலி வரணும். யாருன்னா காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு வருவாங்க, சொந்த தம்பிக்காரன், சிவாஜிக்கு தம்பி.
2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டு போடுவார். சரி, நாசர் வந்து பயங்கர அட்டப்பான மீசை, கட்டு மீசைன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி அழுத்தமா இருக்கும். கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு அப்படிம்பாரு. யாரையும் மதிக்காத அப்படி ஒரு கேரக்டர்லாம் பண்ணவே முடியாது. கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு சிவாஜி கணேசன் சொன்னேன், இருப்பா நீ நான் பஞ்சாயத்து சொல்ற இடத்துல இல்லை, கேட்குற இடத்துல இருக்க அப்படி எழுந்திருப்பாரு. எல்லாரும் எழுந்திருப்பா, உட்காருங்கப்பா உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஐயா செத்தப்பே பிரிச்சு கேட்டவங்க சின்னசாமி தேவர் ஐயா. அப்புறமா விஷம் வச்சாங்க அப்படின்னு டக்குன்னு நாசர் கொடுப்பாயோ, நீர் விஷம் வச்சதுல எங்க அப்பாவுக்கு கை கால் விழுந்து போச்சு அப்படிம்பாரு. டேய் அப்ப எல்லாம் நீ சின்ன பையன், பேயாம இருக்கணும். நாசர் வந்து தம்பி மகன் தானேங்க, பேயாம இருக்கணும், நீ சின்ன பையன். அதுக்குள்ள ஊருக்குள்ள ஐயா பேசுறாங்களே, தம்பி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க, பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேசிட்டோம் அப்படின்னு இவர் எல்லாத்தையும் சொல்லுவார். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, அந்த வேலையை எடுத்து போடணும், அந்த வேலையை எடுத்து போடுறது அந்த இடத்துக்கு என்ன ரூபாயோ அதை கொடுத்துடணும்ப்பா, சிவாஜி கணேசன் எவ்வளோப்பா அப்பாவியா கொடுத்துட்றப்பா அப்படிம்பாரு. அவர் நாசர் நிலத்தை தித்து திங்க வேண்டிய அவசியத்தை நான் என்ன வரலம்பார். அப்போ எனக்கு உருவானது நிலம் விற்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஹைலி சென்சிட்டிவ்ங்கிறது நான் உணர்ந்தேன். நிலத்தை விற்று நான் இது பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் நாசர். ஊருக்குள்ள வசதமா பேசுறவங்க குரல் தான் இங்க நியாயமா போகுது, இதை நெசம் செத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தரப்பை முன்னு வைப்பார். அப்பதான் நான் சிவாஜி என்ன சொல்லுவேன், ஹேய் உங்க அப்பனை விட நீ நல்லா பேசுறப்ப பேசு, உட தர்க்கம் பண்ணவில்லை அப்படின்பாரு சிவாஜி கணேசன். அதாவது நீர் விஷம் வைக்க போய் தான் எங்க அப்பாவை கை கால் விழுந்து மட்டும் சொல்லுவார். ஏய் நாக்கு அழி போட்டுட்டா சொல்லாதுன்னு, ஐயா பெரிய தவிர சபை மரியாதை எனக்கு நல்லா எடுத்து சொன்னீர்ல, இப்ப நீர் உட்காரும் அப்படிம்பார். நீர் உட்காரும் மாறுங்கிறது ரொம்ப மாமா மச்சான சொல்றாங்க. அது ஒரு மரியாதை இல்லாத ஒரு கொச்சை மொழியா தான் நான் பாக்குறேன். எப்படி சொல்றீங்க, உங்க ஏரியாவில் அந்த வார்த்தை இருக்கு, வாருமியா மச்சா வாருமியா உட்காருமியா அப்படிம்பாங்க. அது வந்து வாங்கன்னு இல்லை வாங்கன்னு இல்லை வாங்கன்னு இல்லை, ஒரு கேலியான ஒரு உரிமையின்பால் உள்ள கேலியா தான் நான் பாக்குறேன். நல்ல சொல்லா எனக்கு தெரியல உங்க தமிழ் எனக்கு அவ்வளோ நீர் உட்காரும் பாரு, அப்பளை விட நல்லா பேசுறப்ப பேசு, நான் தர்க்கம் பண்ண வரல அப்படிம்பாரு. அப்போ உடனே அப்படியே பேச்சுவார்த்தை வளர்ந்து போயிடும், கான்ட்ரவர்சியாகவும். அப்போ இசைக்கு வந்து வேன்னு எழும்புவார். இப்படியே பேசி பேசி ஒருத்த கையை கொண்டு போட்டாங்க. அதாவது அது எதுக்காக வார்த்தை, காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல, உங்க மகன் தான் தெலுங்குச்சியை கட்டிட்டு வர்றான், நாளைக்கு அவன் தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டா வாக்கு என் சொந்த பிரச்சனையை பேச வரல கமல். ஹே குமார், அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாரு சிவாஜி. இன்னும் துறைக்கு கோபம் பொத்துட்டு வருதோ, யார் நான் காக்கா ராதாகிருஷ்ணன். அதோட எல்லாம் அலங்கமலங்க ஆகிடும், காரில் ஏற போவார். அப்புறம் நாசரோட டைலாக் வைங்க, ஐயா பெரிய தவிர ஐயோ ஐயோ யோ அப்படிம்பாரு. யோங்கிறது டேரிங்க உரிமையில் அடிக்கிறது, ஐயோ 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 யோ யோ அப்படின்றது கூட்டத்தில். அப்படியே காரில் ஏறாமல் நடந்து வீட்டுக்கு வந்துடுவார். இங்கெல்லாம் இருக்க முடியாதப்பா, நீங்களாம் இவர் தான் இனிமே எல்லாருக்கும் இந்த ஹோட்டல் வைக்கிறேன்னு சொன்னீங்க, அங்கே எனக்கு மாவாட்ட வேலை கொடு அப்படிங்கிற மாதிரி என்னையா என்னென்னமோ பேசி என்னப்போ பேசிவிட்டா, இந்த சின்ன பையன் பொது வழியில் வச்சு நான் அசிங்கப்படுத்திவிட்டானே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போவார். ஏய் சண்டை கிட்ட போடாமல் இல்லை வீட்டுக்கு போகணும்னு போய் படுப்பாரு. வலிக்குது அப்படிம்பாரு. ஹார்ட் அட்டாக் வந்து லெஃப்ட் சைடு சிம்டம்ஸ். கமலஹாசன் இஸ் ஜீனியஸுங்க, சும்மாலாம் ஒரு சீன்லாம் வைக்கல. லெஃப்ட் சைடு வலி வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க, அந்த கைப்பட்டையெல்லாம் வலிச்சா அது அந்த படத்துல வச்சிருக்காரு. நாற்காலி தூக்கி அடிச்சல்ல கொஞ்சம் வலிக்குது, டாக்டர் பார்ப்போம், பேத்தியே தான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியில் வர வச்சு மிதிக்க உள்ளதான் அந்த பாட்டு, அந்த போற்றி பாடறி பொண்ணை பாட்டு. அதோட பாட்டு 4 லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுள்ளே அவர் இருந்துருவார். இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் விழுந்து ஓடி போய் பார்த்தா அப்பா இருந்துருவார். கொல்லி வைக்க காக்கா ராதாகிருஷ்ணன் தூக்கிட்டு வருவாங்க. இந்த சீன்லாம் ரொம்ப நுட்பமாக எடுத்த சீனுங்க. அண்ணா அஞ்சாவும் வேறு இருந்தாலும் பங்காளி வந்து சுடுகாட்டுக்கு வந்துடுவாங்க. அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வர மாட்டாங்க. காக்கா ராதாகிருஷ்ணன் அழுதுட்டு உட்காந்துருப்பான். அண்ணன் இல்லை சாகுறது, நாசர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படியே கொல்லி வைக்க தலைவாசல் வச்சு தண்ணியை போட்டு, தலைவாசல் வச்சு மூத்த புள்ள தண்ணியை போட்டு விழுந்துருவாரு. தேராதும்பாங்க. கமல் கொல்லி வைக்க போவார். கமல் கொல்லி வச்சுட்டு அப்படியே காக்கா ராதாகிருஷ்ணன் கூடி குறுகி அழுது போவார். அண்ணன் மாண்டு போகிறார். அதான் அண்ணன் தம்பி பாசம். அப்போ அந்த சீனோட எட்ஜிலே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமை இருக்கிற பொறுப்பு இவர் கையில் உட்காரும். யாரு? கமலஹாசன் கையில். முடியெல்லாம் விட்டுட்டு தண்ணி வச்சு ஊற்றிட்டு ஆஃப் அண்ட் ஷர்ட் போட்டு பக்காவான ஒரு காட்டம் மீசையெல்லாம் சைஸ் பண்ணிட்டு வருவார். அதுக்கு பிறகு உள்ள சீன் எல்லாமே ரேவதிக்கு இவருக்கு திருமணம் நடக்கிறது,
எல்லாமே ஒரு கொலாப்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்புறம் தேரில் வெடிகுண்டு வச்சுருவார் நாசர். அப்போ வந்து காக்காராஜ் தருமா மாயா வேண்டாம்டா பாவம்டா ஊர் மக்கள்றான்னு போன இருப்பார். போலீஸுக்கு தகவல் சொல்ல புரியலா அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா பாம்பு அடிச்சிடும். பாம்பு அடிச்சோன்னா இவர் மறைஞ்சிருப்பார். காக்காராதாகிருஷ்ணனையும் அவங்க சின்னம்மாவையும் வீட்டுக்கு அழைச்சி வந்துடுவார். யார்? கமலஹாசன் வீட்டுக்கு. அப்போ ஊர் மக்கள் ஐயா தப்பு பண்ணிட்டு எங்கள் சொந்தக்காரன் நான் இதை செய்யலை, உங்களை யாராக இருந்தாலும் இதை செஞ்சுருப்பேன், ரத்தம் எத்தனை நாளைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழிச்சிட்டு போயிடுவார். இனிமேல் நீங்கள் இவங்களை தொடரனா என்னை தாண்டி தான் உங்கள் பெரிய தேர்வுக்குலாம் நடக்கணும் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ ஊர் மக்கள் சைலண்ட் ஆகிடுவாங்க. அந்த பாட்டிக்கு தகவல் வர்றதை கமல் பார்த்துருவாப்புல. மாயா மாயா அப்படின்னு விரும்பாண்டிலே அந்த பாட்டி நடிச்சிருப்பாங்க, மகாநதியில் நடிச்சிருப்பாங்க, கமலஹாசனோட ஃபேவரட். அப்போ போயிட்டு அப்படி கீழே இருந்து உடைச்சிட்டு வருவார். மாயா அப்படின்னு எதிரி விட்டு பிய்யதிக்க முடியல பண்டியலா முதல்ல புருஷன் தலை, அப்புறம் எடுபட்ட செடிக்கு ஓந்தலை, அதுக்கப்புறம் அவன் சக்தி தலை எல்லாத்தையும் வெட்டி அஞ்சான் அப்படின்னு. அப்பதான் கமலோட என்ட்ரி, மாஸ் என்ட்ரி, டோர் ஓப்பன். மாயன் இனி ஒரு உயிருக்கு பிரியாமது மாயன் அப்படின்னு உள்ள வருவார். வாடா வா, என் புண்டாட்டிய உன் வீட்டுல 24 வச்சிருந்துட்டேன்னா அப்புறம் நான் எதுக்குடா உயிர் வாழணும், எச்ச பொண்ணாம உட்காந்துருக்கேன், உன் பொண்டாட்டிய அண்ணி அம்மா மாதிரி அப்படிமா. அப்படியே உள்ள வாக்குவாதம் ஆரம்பிக்கும். அந்த பாட்டி வந்து மாயன் காலை பிடிச்சிட்டு அழுவோம். அந்த தெய்வத்தேடா நீ கொடுறது நிற்கிற அப்படின்னு எட்டி வதப்பாரு. அரிசி முட்டையில் போய் விழுவோம். அரிசி முட்டை விழவில் இவர் அரிசி முட்டை போய் தூக்குவார். கமலை அவர் வெட்டுறதுக்கு எழுப்பிடுவார். அப்போதான் அவர் 2 பேர் ரேலியாக மாற உள்ள அந்த நடுவில் இருக்க ஃப்ரேமில் இருக்கும் கத்தி, அதை எடுப்பார் கமல். அப்போதான் பல்ல கத்தி கடிச்சிட்டு வேட்டியை மடை கட்டுவார் கமல். வாடா தேவை மோன வாடா போட்டு பார்த்துருவோம், ஓட்டிங்க ஓட்ட போட்டு பார்த்துருவோம். நாசர் மம்படியாக கூப்பிடுவார். போட்டு பார்த்துருவோம்னால 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். தப்பிச்சு ஓடுவார். கடைசியாக வந்து ஒரு கிடுக்கி மாதிரி கழுத்தில் வச்சுட்டு வந்து போலீஸ் சரண்டர் ஆகும். அஜயரத்தன் நடிச்சிருப்பார். கமல் படம் மேக்சிமம் அஜயரத்தன் இருப்பாங்க. நான் சொல்ற காம்போ இருக்கும் அப்படியே. வாடா போலீஸ் எனக்கு அப்படிம்பாரு. இது அவன்முறை எடுக்கல அவர். மறுபடியும் அவர் ரியாக்ட் ஆகி ஒரு சூலாயத்தை தூக்கிட்டு கமலை குத்து வரக்கூடாதான் இவர் இந்த கத்தியால் தள்ளுவார். அந்த சூலாயத்தோடு தலை பிறக்கும். அந்த செட்டு போட்டதை பார்த்தேன். கழுத்து கீழே மண்ணுக்குள்ள போச்சுட்டு போய் கறி வச்சு போடுறாங்க. கழுத்து தனியாக இருக்கணும்ல. அப்போதான் கமல் ஐயோ அப்படின்னுக்குள்ள இங்கே இருந்து அந்த பாட்டி ஒடியாரும். சின்னம்மாக்காரி அண்ணனை வெட்டித்தாப்புல. சித்தப்பாவோட பிள்ளை இல்லை அண்ணன் இல்லை, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக போகுது அப்படின்னு உள்ளதான் கமல் ஒரு சீன் போடுவார். இதெல்லாம் எங்கே போய் அழுவுறது. அந்த விதவையாக அவங்க அண்ணி வந்து நிற்கும். அந்த சீனோட எட்ஜில் வந்து கத்தியை கொடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு எல்லாம் கேட்பாங்க. போதும்டா பழி ஏற்றுக்கிட்டலாம் போதும்டா, போய் விவசாயம் பாருங்கடா, புள்ளை குட்டியில் படிக்க வைங்கடான்னு இருப்பார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விவசாயம் பண்ணுங்க படிக்க வைங்க அப்படின்றது தான் அந்த படத்தோடைய தியரிகள். இப்போ எனக்கு இதுல என்ன கொஸ்டின்னா, இப்போ இருக்க டைரக்டர்ஸ் எல்லாருமே சின்னதா ஏதாவது பஞ்சாயத்துனா கூட தேவர் மகன் தான் இழுக்கிறாங்க. அது ஒரு ஜாதி படம் தான், அதை ஏன் நீங்க எதுக்கல? ஆக்சுவலா இது வந்து அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்குள்ள உள்ள பிரச்சனை. அது அந்த டைரக்டர்ஸும் தெரிஞ்சுமே அதை ஏன் பண்றாங்க? அதாவது வேல்கம்பை வீர வாங்கி தூக்கிட்டு தெரிஞ்சது யார்? ரொம்ப பையன் தான் அப்படிம்பாரு சிவாஜி. ஐயா அந்த காட்டு மிராடித்தனத்தை போய் நியாயம் நான் சொல்ல முடியாதும்பாரு. காட்டு மிராடி கூட்டத்தில் அப்பனும் ஒருத்தன் தான், நீ மறந்துடாதப்பு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். அப்படி நேதாஜி கூப்பிட்ட போது போனான், கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் பாரு. அது நிறைய விஷயங்கள் நான் வந்து இது எப்படி பேசினாலுமே நீங்கள் புரிஞ்சுக்கிறது தவறாக புரிஞ்சுப்பாங்கிறது தான் நான் ஜாக்கிரதையாக பேசுகிறேன் ஒழிய. அது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த இந்த நடக்கிறத காட்டுமிராடித்தனம் உண்மைதான், காட்டுமிராடித்தனம் தான். இந்த சாதி சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் காட்டுமிராடித்தனம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிம்பாரு. ஆனால் அது வந்து ஒரு சமூகத்துக்குள்ள நடக்கிறது தானே. ஒரே சமூகத்தில் நடக்கிறது தான், வேற சமுதாயம் கிடையாது. அவர் சித்தப்பா தானே காக்காராதாகிருஷ்ணன். 2வது கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுனால பிரச்சனை. எல்லாருமே அவங்க கம்யூனிட்டி தான், யாரும் வேற்று சாதியெல்லாம் கிடையாது. அதில் ரொம்ப நியூட்ரலாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதை கடைசியாக அந்த ஒரே ஒரு சீன் மட்டும், அது என்று பார்த்தாலும் கண் கலங்குற சீனு. இவர் ஜெயிலுக்கு எஸ்கார்ட் வண்டி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து காக்காராதாகிருஷ்ணன் சேரில் உட்காந்துருப்பாரு, காலில் விழாப்புல போயிட்டு உளுந்து எழும்புற ஸ்டைல் இருக்குல்ல, இவ்வளோதான் அந்த ஃப்ரேம் இருக்கும். எழும்புறப்பல அடுத்த தலைவாசல் விஜய் அன்னி காலையும் விழ போவார். விழ போயிட்டோம்ல அவங்க வேணாம்னு மறைப்பாங்க. கூட்டத்தோட விளக்குவார், கையில் ஹேண்ட்லாக் போட்டிருக்கோம், விளக்குவார். அந்த லாஸ்ட் சீனில் ரேவதி நிற்கும். ரேவதி வயிற்ற போய் தொடுவார். இன்னும் மாசமாக இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே அந்த கோயில் சீனில் வந்து எலுமிச்சம்பழம்லாம் கையில் கொடுப்பாங்கல்ல, மாசமாக இருக்கும். அதோட பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஏறி பிடிப்பார். கை இதுக்கும் லாக் போட்டிருக்கோம். 2மே வெள்ளியில் இருக்குது. எனக்குமே இப்படி போட்டிருக்கோம், இப்படி கும்பிடுவார். ஃபிலிம் பை ராஜ்கமல் இன்டர்நேஷனல் முடியும் அந்த படம். அதாவது சமாதானம் தேடி சொன்னவனை தானே சூழ்ந்தது இந்த சோகம் பாங்க.
யார் சொந்த ஊரில் இருக்க முடியாமலாம் இல்லை. உங்கள் ஊரில் உங்களால் இருக்க முடியலையா? எல்லாராலையும் இருக்க முடியும். ஆனால் அங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, காம்ப்ளிகேட்டன்சி அதிகமாக இருக்குது. இது ஒத்துக்கிடணும். உண்மையாக போய்யா இங்கே ஏதோ இருந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், எழுந்தோம், போயிட்டோம். அங்கே அப்படி இருக்கு. அங்கே அப்படி இல்லை. தேவையில்லாத பிரச்சனை நிறையா வருது. நம்ம வம்படியாக நம்ம தள்ள வந்து உட்காருது. நம்ம சும்மா போனாலுமே சொரிஞ்சு விட்டு போகிற மாதிரி பிரச்சனை வந்து. அது இந்த சாதி அந்த சாதிலாம் இல்லை, எல்லா கம்யூனிட்டிக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இங்கே ஒருத்தர் ஓய் அப்படி எவனா கூப்பிட்டா எவனே கூப்பிட்ற 2 பைக்கில் போயிட்டு இருக்கோம். அங்கே யாரை கூப்பிட்ட நீ, எதுக்கு ஓய்னா நீ யாரு, யாரை கேட்டா அந்த மௌனம் யாரை கேட்ட? இப்போ இங்கே எவனோ கமெண்ட் அடிக்கிறான், நமக்கு எதுவுமே தெரியல. சொந்த ஊரில் உட்காந்து உனக்கு எதிராக கமெண்ட் அடிக்கிறான், அது கிளாஸ் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே கமெண்ட் பாக்ஸில் திட்டுறாங்கல்ல, அவர் அடையாளம் தெரியல, ஃபேக் ஐடி. ஆனால் சொந்த ஊரில் அடிக்கல கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிடும். எப்படா நீ பேச போச்சு, அதே அவங்களுக்கு வரும். நீ எப்படா அப்படி பேச போச்சு எங்கள் தலைவர்? சொந்த ஊரில் தான் சத்தியமான உண்மை அதுதான். சொந்த ஊரில் போனால் ஒரு நாள் 2 நாள் இந்த வெள்ளம் வந்திருக்கான ஊருக்கு கேளுங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் அதிகபட்சம். அதுக்குள்ளே 300 பிரச்சனை கூட்டிடுது. அதே மீறி இருந்தால் கொலகேஸ் ஆயிரும். இல்ல அது எனக்கு ரொம்ப வெல்விஷர், என்னோட வெல்விஷர். என் வாழ்க்கையில் அவ்வளோ உயர்வான மனிதரை நான் சந்திச்சதில்ல. அப்படி அவர் சொன்னார், தமிழ்வேந்தன் உங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்கு, நீ ஊரில் இருக்கலாம் தானே அப்படின்னு. என்னோட வெல்விஷர், பெரிய மனுஷன் என் வாழ்க்கையில் சந்திச்சது. யூடியூப் தான் அவரையும் சந்திக்க வச்சதுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ பெரிய மனிதரெல்லாம் சந்திச்சே இருக்க முடியாது. என் சாகிறது வரைக்கும் ஒரு அவ்வளோ பெரிய ஆளை சந்திக்க முடியாது. ஒரு நீதிபதி வச்சேங்க ஒரு உயர் நீதிமன்றத்தில். நீ ஊரில் இருக்கலாமே அப்படின்னாரு. ஐயா ஊரில் இருந்தால் இது மாதிரி பிரச்சனையை கொண்டு விட்டுரு போடுறாங்க அப்படின்னு. அடுத்த வார்த்தை ஐயா சொன்ன வார்த்தை, நீ ரொம்ப வளைவு சொலிவு, அந்த வார்த்தை வளைவு சொலிவு தெரிந்த நபர் நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னாரு. இல்லைங்க அங்கே அப்படிதான் இருக்குன்னு. அதுவும் சரிதான், ஏன்னா அப்படிதான் இருக்கு பிரச்சனை. இங்கே அந்த படத்துல வந்து சூடுதில்லை. அவரை சும்மா ஜாலியாக வந்துட்டு பங்கு ஓட்டிட்டு கௌதமியை கல்யாணம் பண்ணிட்டு புள்ள ஓட்டி பார்த்துட்டு ஜாலியாக இருந்திருக்கிறத அப்புறம் கொண்டாந்து தலை குப்புற அந்த வில்லேஜ் பரட்டி அடிக்குது. இல்லை அவருக்கு வந்தாரா ஜாதி சண்டை போட வந்தாரா, இல்லை நாசரை கொடுறதுக்கு வந்தாரா, ஹோட்டல் வைக்க வந்தவர் அவர் அப்படி தலைவீழாக வாழ்க்கை பெறணும்னு சொல்லுவார். நம்மளால இப்போ எதுலையுமே அடாப்ட் ஆகிக்க முடியல. வில்லேஜுக்கு போனால் அது தனி சென்ஸ் வேணும். ஒருத்தவங்க அடிபட்டிருக்காங்க விசாரிக்க தெரியணும். அவங்க பேசுகிற கிண்டல் கேள்வி உங்களெல்லாம் வச்சு என்னாலாம் ஏற்றுக்க முடியல, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏற்றுக்க முடியும், ட்ரிகர் ஆகிடுது எனக்கெல்லாம். என்ன நீங்கள் நக்கல் பேச வேண்டியது உனக்கு, நீயே வந்து படியாளந்த அந்த மனநிலை எனக்கு ஒரு வந்துட்டு. ஆனால் நகரத்தில் அந்த பேச்சு இல்லை. வில்லேஜில் போனால் அந்த கிண்டல் கேள்வி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வக்கீல் சார் அப்படின்றதே அவங்க நையாண்டியா சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கணும். எல்லாம் சொந்தக்காரவங்களா இருப்பாங்க, அங்காளி பொங்கல் ஏற்றுக்கணும். அது அந்த மனநிலை பக்குவமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கணும். இல்லை யாருட்டும் கூட காஜாதிரி ஜெவன வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரச்சனை தாங்க. அது ஓப்பனாக சொல்றேன். அது தேவரமான ஒரு நல்ல உதாரணம். இதை நல்ல விஷயத்துல கனெக்ட் பண்ணி வேணா முடிச்சிருவா. ஊரில் கிடந்து சிக்கி சின்ன குணமாகி சாதி பின்னாடி பரம்பரை பகை பின்னாடி நிற்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, அந்த இடத்தை விட்டு முதல்ல எக்ஸிட் ஆகும். நடந்தது நடக்கட்டும். நம்ம வீட்டிலே படுகொலையாக இருந்தாலும் ஆயிருக்கட்டும், போனது வரைக்கும் போகட்டும். இறந்தவங்களை நினச்சி இருக்கவங்களை இழக்க முடியாது. போயிடுச்சு, அப்பா கொண்டாங்க, ரைட் கொண்டாங்க, விட்டுருங்க. நீ உருவாகு நல்ல மனுஷனா. பரம்பரை பகைன்னு சொல்லி 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 எத்தனை பேர் தாலியை எடுத்து உட்காந்துருக்குது. நிரந்தரமே இல்லது. இம்மிடியட்லி அந்த சுச்சுவேஷன் விட்டு வெளில வர சொல்லுது. இந்த படமே ஒரு உதாரணம். தேவர்மகன் கமலஹாசன் நடந்துச்சு இல்லை, அது ஒரு உதாரணம். அந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆயிடணும். அப்பா செத்தாரா, அப்பாவை கொல்லி வச்சாச்சு, ஃபயரிங் முடிஞ்சுது, ஃபியூனல் ஸ்டேஜ் முடிஞ்சுது, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் ஊரை கட்டி தேரை எடுக்க போறேன்னா லாக் ஆகிடுவீங்க. நம்ம தான் தெருவில் நிற்கணும், நம்ம தான் தெருவில் அடிக்கணும். நீங்கள் என்னதான் தலைவன் உங்களை 4 பேர் கொண்டாடினாலும் கொலைகேஸுக்கு நீங்கள் தான் அலையணும், வாய்தாவுக்கு நீங்கள் தான் அலையணும். கழுத்து இறங்கினா உங்கள் கழுத்துலாம் கயிறு இறங்கும். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இதான் மாசு பில்டப்லாம் இருந்தால் ஜெயில் தான். அப்படியே விட்டுட்டு இருந்த போய் இருக்கட்டும், நான் தோத்ததாகவே இருக்கட்டும். இந்த டைலாக் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. கோயில் திருவிழா நடக்கும் இந்த வருஷம். மூத்தவ குடும்பத்தினால இவங்க எப்படி மூத்தவள ஆக முடியும்? இறந்தவங்களை வச்சு கணக்கு பண்ண முடியாது பாரு. சிவாஜியில இறந்துருப்பாரு, நான் தான் மூத்தவன்னு. மாயன், நான் பிரச்சனை பண்ண வரல, நீங்களே மூத்தவங்க, திருவிழா எடுத்துங்க, நான் விட்டுறேன். ஏய், விட்டு கொடுத்து போறவங்க அவரோட ஆள் இல்லைடா, பம்பா இருப்பாரு அவரு. விட்டு கொடுத்து போறது நான் என்ன, நீ போடுறத வேணுமா அப்படின்னு சொல்லுவாரு. எங்கடா உனக்குள்ள கமல் ஒரு டைலாக சொல்லுவாரு, மாயன் உனக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்க மிருகம் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல வார்த்தை. யாருக்கு இங்கே கோபம் வராமலாம் இல்லை, நாய் பேய்க்கு தான் கோபம் வருது.
கோவத்தை கண்ட்ரோல் பண்றது தாங்க பெரிய வீரம். கோவம் தான் யாருக்கு வேணாலும் வரும். கோவப்படுறதுக்கு என்ன ஸ்கேல் இருக்கு, மெஷர்மெண்ட்டே கிடையாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படியா? இன்னைக்கு கூட காலைல படிச்சது, சக்சஸ் பீப்புள்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்மைலா, ஸ்மைல் இஸ் ஆல் சால்வர் ஆல் ப்ராப்ளம்ஸ், சைலண்ட் ப்ராப்ளமே மேக் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அமைதியா இருந்தால் பிரச்சனையே வராது, பிரச்சனை வந்தால் ஸ்மைல் பண்ணு, சால்வ் த ப்ராப்ளம். நல்ல வார்த்தை இல்லை? காலைல தான் படிச்சு சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒருத்தர் பேசுறாரு இதை பற்றி, நெல்சன் மண்டேலாவோட ஃபோட்டோ போட்டு. நான் அதை ரொம்ப காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி எனக்கே வச்சுக்கிட்டேன் நிறையா. நல்ல விஷயம். அதான் அதில் நடமாடிட்டு இருக்கு மாதிரி. இப்போ நீங்கள் வந்து கோவப்பட்டு நீங்கள் ஒன்று பண்ணிடுறீங்கன்னா எனக்கு பதில் கோவம் வராதுல்ல. உனக்கு சதவு ரத்தமாக ஈக்குவலாக உள்ள மனுஷன், எனக்கு எப்படி கோவம் இல்லாமல் இருக்கும்? கோவம்லாம் இருக்கும். பட் நீ கமெண்ட் பாக்ஸ் உங்ககிட்ட போய் நான் கோவத்தை காப்பி நான் என்ன பண்ண போகிறேன்? 10 பைசாக்கு ரோஜன். அதை தான் இளைஞர்கள்ட்ட சொல்கிறேன். சாதி பெருமை, குடும்ப பெருமை, குடும்ப பகை இதெல்லாம் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி விட்டுறீங்க, விட்டு வெளியே வாங்க. உலகம் சூப்பராக இருக்குது, பறந்துபட்ட உலகம், பெரிய உலகம், எங்கெங்கே இருக்குங்க உலகம். ரொம்ப ஆச்சரியமான விந்தை நிறைந்த உலகங்க. வெளியில வந்துட்டு அங்க போனா பிரச்சனை பண்ணவே தோணாது. பெஸ்ட் வெளியே வந்துட்டு அங்கே போனால் அப்படி நாசுக்க கைட்டு விடையிறது எப்படி? ஊருக்கு போனால் அங்கே உள்ள மரங்கள் இதெல்லாம் ரசிக்கிறது தான் வேலைங்க. அதுதான் வந்தால் அப்படி பொய் என்ன இருக்குது? அங்கே உள்ள ஆலமரம், எங்கள் ஊரில் உள்ள ஆலமரம், கருவக்காடு, அங்கே இங்கே எல்லாம் வச்சு பிடிக்கிறது காரை எடுத்துட்டு புழுதி காட்டில் வச்சு. இப்போ கூட கொண்டு போய் வயல் உள்ள காரை இறக்கிவிட்டு வயல் அது நாளுக்காந்துருச்சு, வண்டி உட்காந்துருச்சு. நான் விட்டுட்டு அவர் எங்கள் அண்ணன் ஒருத்தர், என் மனைவி வீட்டில் ரொம்ப நெருங்கிய பெரிய மனுஷன், அவர் ஊரில் வண்டி எடுக்காம விடக்கூடாது வைக்கலுங்கிறாரு. ஆனால் உழுக காலைல எடுத்துக்குவோம், வாங்க வீட்டுக்கு போவோம். வண்டி தானே வயக்குள்ள கிடக்கு, நம்ம எல்லாம் கிடக்கட்டும், காலைல எடுத்துக்கிட்டு ராய்டு கட்டி எடுத்துக்கிறது என்ன இருக்குன்னு. அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க. அப்புறம் அவர் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி, ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, வண்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் அது கடக்கட்ட வாங்கன்னு சொல்லி அவர் வழி பம்படியாத வண்டி எடுத்துட்டு தான் வெளில வந்தோம். அதுதான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் அப்போ அங்கே போய் இருக்கிறதுமே நம்ம ஒரு ஜாக்கிரதையான ஆளுகளோட தான் இருக்கிறோம். இப்போ கடத்தல் இருந்தால் குமரன் இப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, அங்கே தான் போவோம், வேற எங்கேயும் போக மாட்டேன் நான். அங்கே போனால் கருப்பம்பலத்தில் போனால் அங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், 2 இடம் தான் வந்தேன். இன்னொரு வாய்மேட்டில் ஒரு அண்ணன் வீடு, இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல எல்எஸ்சி அண்ணன் வீடு. இப்படி ஒரு 3 பாயிண்ட்டு தான். 3 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு உடையாந்துருது. அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, எப்படி அது எஸ்கேப் சொல்லாம ஓரது கூட யாரும் சொல்றது இல்லை, வச்சு பிடிச்சிருது. அதிகாலை 5 மணிக்கு தூயில் எழுந்து வச்சு பிடிச்சிருது. காரணம் என்னன்னா, நம்மளால அங்கே ஜேர்னி பண்ண முடியலையா இல்லை என்னங்கிறது எனக்கு புரியல. அங்கே அங்கே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று சொல்றாங்க, நம்ம ஒன்று யதார்த்தமாக ஒன்று சொல்றோம்ல, அது அங்கே வேறு மாதிரி ட்ரிகர் ஆகுது. இளைஞர்களே, நம்ம பிறந்திருக்கிறது ஜாலியாக இருக்கிறதுக்கு, நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, நல்லா புள்ள ஓட்டி பார்த்து ஜாலியாக இருக்கணும், படுகொலை ஆகிறதுக்கு இல்லை. படுகொலை செய்யவும் கூடாது, படுகொலை ஆகவும் கூடாது. அந்த சுச்சுவேஷன் சரியில்லைன்னா இதை மனசில் வச்சுங்க, அந்த இடத்த விட்டு இம்மிடியட்ல எக்ஸிட் ஆகிடுங்க. உங்களை 4 பேர் ஏற்றி விடுவான். இது வீரமா, ஓடி போறிய கோழத்தனம் இல்லையா, பரவாயில்லடா, நீ சொல்கிற வாய் பல்வளக்காத கோழை வாயில சொல்கிறது நான் கோழையாகவே இருந்துட்டு போகிறேன், ஊத்தா வாயில சொன்னால் இப்படி இருந்துட்டு போகிறேன், நீ சொல்கிறதான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகும். நன்றிங்க.